ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அசீம் ஃபார்ம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா குதிரைக்கு பிரைடல் செட் மாட்டுறது எப்படி, அதோட யூசஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். வாங்க guys, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிட்டு மாட்டலாம். இதுல எல்லாமே மாட்டிடலாம். ஆனா பிட்டு போடுறது தான் ரொம்ப கஷ்டம், பிட்டு வாங்குறது தான். நீங்க ஒரு நல்ல லீடர், நல்ல இதுவா தெரிஞ்சாதான் இதுவரை பிட்டு வாங்க, இதெல்லாம் வாங்க மதிக்கவே செய்யாது. சாட் பேடு இப்போ நம்ம வந்து இதோட யூசஸை பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து ரெயின்ஸு, இது வந்து குதிரை எப்படி திருப்புறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இது வந்து நெக் பேண்டு, இது வந்து எதுக்காகனா இது கீழே வந்து விழாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் இந்த பிட்டையும் வந்து இதுதான் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இது கீழே விழுந்துச்சுன்னா இது இதாயிரும்ல. இந்த இடத்துக்கு வேறு என்ன சொல்லுவாங்கன்னா டங்குன்னு சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் இந்த இது இருக்குல்ல, இந்த கிரிப் பெல்ட் இருக்குல்ல, இது எவ்வளோதான் நீங்கள் போட்டு டைட் பண்ணாலும் வந்து வயிறு வந்து இருவாது. ஆனால் இந்த இடத்துக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஓட்டையில் கூட போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் செகண்ட் ஓட்டையில் போட்டிருக்கோம். இது சேடில், இது வந்து நம்ம உட்காந்து ஓட்டுறதுக்காண்டி இதாகும். இது சேடில் பேட். சேடில் பேட் வந்து நம்ம எதுக்கு வந்து போடுறோம்னா, குதிரையோட இந்த சேடில் போடுறோம்ல, இப்போ இந்த நம்ம உட்காரும்போது அது குதிரைக்கு வந்து இந்த இடம் பிடிக்கும். அந்த இது பிடிக்காம இருக்குதான் சேடில் பேடு. இது ஸ்டிரப்பு, இது உங்களுக்கே தெரியும் எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோன்ட்டு. மேலே ஏறுறதுக்கு, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும் நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வாங்க நம்ம கண்ட்ரோலிங்கை பற்றி பார்க்கலாம். வாங்க நம்ம குதிரைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணும்போது கிளிக் சவுண்ட் கொடுத்து மூவ் பண்ணணும். கமாண்ட் பண்ணி தான் மூவ் பண்ணணும். ஓ பாருங்க, இப்படி மூவ் பண்ணிட்டு ஹாவ்னா நிற்கிறது. இது மாதிரி நம்ம இன்சைடு திருப்பினா சர்க்கிள் ஷேப்ல நம்ம வந்து இப்படி தான் இழுக்கணும். அதே மாதிரி இன்சைடு திருப்பினாலும் இந்த இப்படி தான் இழுக்கணும் கைஸ். இதுக்கு ரெயின்ஸ் வந்து திருப்புறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஸ்டிரப்பு. இதை நம்ம ட்ராட் பண்ணும்போது எப்படி பேலன்ஸ் பண்ணால் இப்படி இப்படி அப்படி வரல. நீங்கள் கேண்டர் பண்ணும்போது நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெயிட்டோட வச்சுக்கணும். ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். மறக்காம சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.